ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பிரேஸ்லெட் வாங்கணும், 8 கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 8 கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். இது எப்போ வாங்கினேன், என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நான் அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு இன்னையோட ரேட்டுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுங்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பிரேஸ்லெட் மட்டுமே வந்துட்டு 6 கிராம். இது கூட இந்த வளையம் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். அதாவது அது கைக்கு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வளையம் மட்டும் தனியாக நான் சேர்த்தேன். இது வந்துட்டு ஒரு 2 கிராம். ஸோ டோட்டலாக 8 கிராம். இது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு நமக்கு அது கைக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வளையம் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம எவ்வளோ இப்போ குட்டி பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் வளர வளர நம்ம அதில் எத்தனை செயின் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வளையம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போது கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 23 செப்டம்பர். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 10,500 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 70 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 149 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கோல்ட் ரேட், சில்வர் ரேட் ரெண்டுமே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி 1 கிராம் வந்துட்டு 10,500 ரூபா. 8 கிராம் வாங்குறதுக்கு, அதாவது ஒரு சவரன் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் அதாவது 8 கிராமோட கோல்ட் ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 84,000 ரூபா வருது. அதுக்கு நான் வேஸ்டேஜ் வந்து 10% போட்டிருக்கேன். நான் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்துட்டு 16% இருந்தது, 16, 18 அந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு ஜிஆர்டியில் வந்துட்டு வேஸ்டேஜில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கிற டிசைன் பொறுத்து 8%, 9%, 10% இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நமக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% போட்டிருக்கேன். 10% வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,400 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 92,400 ரூபா வருது. இது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,772 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 95,172 ரூபா வருது. நான் இங்கே வந்துட்டு அந்த 172 ரூபாவை 200 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன், 200 ரூபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 95,200 ரூபா வருது. இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்து 8 கிராமில், அதாவது ஒரு சவரனில் நீங்கள் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 95,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்க முடியும் ஒரு சவரனில். ஆனால் அந்த பிரதர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வாங்கலை, நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் அவங்க வந்துட்டு வாங்க போகிறாங்க. அக்ஷய திருதியைக்கு தான் வாங்க போகிறாங்க. ஸோ ஏப்ரலில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு கோல்ட் ரேட் இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக இருக்காது. நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் வந்துட்டு 11,500 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னையோட ரேட் வந்துட்டு 10,500 ரூபா. அப்படியே ஒரு 1000 ருபீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 11,500 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 8 கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 92,000 ரூபா வரும். அதே வேஸ்டேஜ் வந்து 10% நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா 9,200 ரூபா வருது. ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் இது மட்டுமே சேர்த்து 1,01,200 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே 3,036 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1,04,236 ரூபா. நான் வந்துட்டு இந்த 36 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு 1,04,200 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியை அன்னைக்கு அவங்க வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சவரன் அதாவது 8 கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா 1,04,000 ரூபாய் நம்ம கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக ஒரு சவரன் வாங்க முடியும். ஏன்னா கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் அதிகமாக்கினா மட்டும்தான் நம்மளால் ஒரு சவரன் வந்துட்டு வாங்க முடியும்.
அந்த பிரதர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து கோல்டு சிட்டு போடுறாங்க. மந்த்லி 2000 வந்துட்டு கோல்டு சிட்டு போடுறாங்க. ஸோ, அப்போ 11 மந்த் சிட்டு போடும்போது அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சிட்டில் ஆட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 22,000 ஆட் ஆயிருக்கும். இந்த ரூ. 22,000க்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2½ கிராம் வரைக்கும் அவங்க வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க வந்துட்டு அட்சய திருதியைக்கு வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஜூன், ஜூலையில் தான் அவங்க வந்துட்டு சிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்படிங்கும்போது அப்போ கோல்ட் ரேட் வந்து 9,000 கிட்ட போயிடுச்சு. 8,000 தாண்டிருச்சு. ஸோ, கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு 2½ கிராம் 2½ கிராமுக்கு கொஞ்சம் கூட வேணால் வரும். அதை விட ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. மே மந்த்துக்கு மேலேயே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ, சிட்டு மூலமாக அவங்க வந்துட்டு ஒரு 2½ கிராம் சேவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட கோல்டு காயின் வந்துட்டு 1 கிராமில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ, 1 கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் அவங்களோட சிட்டில் சேவிங்ஸ் பண்ணியிருக்கிற கோல்டு 2½ கிராம். ஸோ, டோட்டலாக அவங்கக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3½ கிராம் இருக்குது. அவங்க வந்துட்டு எவ்வளோ வாங்கணும்னு நினச்சிருக்காங்கன்னா 8 கிராம் வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு 3½ கிராம் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க கையில் இருக்குது. மீதி இருக்கிற 4½ கிராம் வந்துட்டு எப்படி வாங்கலாம், என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, இந்த 4½ கிராமை வந்துட்டு நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், காயினாக சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்கள் வந்துட்டு ஒரு 3/4 கிராம் 1/2 கிராம் காயின் ப்ளஸ் ஒரு 250 மில்லிகிராம் காயின் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரிடே வந்துட்டு அமௌண்ட்டாக சேவிங்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து காயினாக வாங்கும்போது ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ காயின் வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போனாலுமே கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்துட்டு ஈஸியாகவே டேலி ஆயிரும். ஸோ, இது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் காயினாக வாங்க போகிறீங்களா இல்லை அமௌண்ட்டாக சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் ரெண்டுக்குமே வந்துட்டு ஐடியா சொல்லிடுறேன். ஸோ, இப்போ நீங்கள் காயின் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எவ்ரி மந்த் ஒரு 3/4 கிராம் வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மந்தோட டார்கெட் வந்து 3/4 கிராம் நான் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட்டாக சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணுன்ற டீட்டெயில் நான் வந்து சொல்லிடுறேன். 1 கிராம் வந்துட்டு 11,500 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் அக்ஷய திருதியைக்கு. இப்போ 4 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 51,750 வரும். வேஸ்டேஜ் வந்து 10%. நான் இந்த 4 கிராமுக்கு மட்டும் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் சிட்டில் போடுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது. ஸோ, அதனால் இதுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ, அப்போது வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் 5,175 வரும். ஸோ, டோட்டலாக 56,925 வரும். நான் இங்கே ஜிஎஸ்டி வந்து ஃபுல் அந்த 8 கிராமுக்கான ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 4½ கிராமுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. நீங்கள் எடுக்க போகிற அந்த 8 கிராமுக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ, ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 8 கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3,036 வரும். ஸோ, டோட்டலாக 59,961 வருது. நான் வந்துட்டு இங்கே 60,000 அப்படின்னு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு 4½ கிராம் மொத்தமாக சிட்டு முடியும் போது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 60,000 சேவிங்ஸ் பண்ணணும். இந்த 60,000 நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங்ஸ் பிளான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000. எவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7 மந்த்ஸ். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு செப்டம்பர், நெக்ஸ்ட் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் 7 மந்த்ஸ் இருக்குது. ஸோ, இந்த 7 மந்த்ஸ் தான் நம்மளோட டியூரேஷன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 8,570 வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 8,570 சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 285 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ, பெர் டேக்கு 285 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 30 நாளையில் உங்களால் 8,570 சேவிங்ஸ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக 7 மந்த்ஸுக்குள்ளார 60,000 சேவிங்ஸ் பண்ணிடலாம். உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அதாவது 8 கிராமில் நீங்கள் பிரேஸ்லெட் வந்துட்டு ஈஸியாகவே வாங்கிடலாம். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி மொத்தமாக 11,000 கால்குலேஷன் பண்ணி 60,000 சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி நீங்கள் இப்படி ஒரு 8,000 சம்திங் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்பப்போ ஒரு 3/4 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ஒரு 1/2 கிராம் காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5,000 சம்திங்க்கு நீங்கள் ஒரு 1/2 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 7 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 2,000 3,000 வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ, இது பற்றின வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோட போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கோல்ட் ரேட் வந்து அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ, நீங்கள் காயினாக சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெரிய பொருளாக வாங்குறது வந்து இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.